ஹலோ ஹாய் டாட் மிஸ். நான் இப்போ நியூவாக தான் எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். யூடியூப் அண்ட் டெலிகிராமில் நான் இப்போ தான் நியூவாக போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, சரி நம்ம இன்றைக்கி யாரோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமினோட எஃப்எஃப் தான், கோல்ட் ஹஸ்பண்ட். ஆக்சுவலி நான் அங்கே டெலிகிராமில் கேட்டிருந்தேன். பட் டேயாங்க்கும் அதிக ஓட்டு விழுந்துருந்துச்சு, ஜிமினுக்கும் அதிக ஓட்டு விழுந்துருந்துச்சு. 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஸோ நான் யாருக்கு போடுறது அப்படின்ட்டு யோசிச்சப்பறம் சரி 2 பேருக்குமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் 2 பேருக்குமே போடுறேன். டேயாங்க்கு வில்லேஜ் பேஸில் நான் போட்டிருந்தேன். அதனால் டேயாங்க்கு வில்லேஜ் பேஸில் ஒரு 1 ஷாட்டும், ஜிமினுக்கு கோல்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு வந்துருந்துச்சு. ஸோ நான் இப்போது ஜிமினுடைய எஃப்எஃப் தான், கோல்ட் ஹஸ்பண்ட் தான் போட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்களை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பிரதர், மொத்தம் 4 பேர் தான் உங்கள் வீட்டில். நீங்கள் ரொம்ப கைண்டான கேர்ள். எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப இன்னசென்ட். எதுக்கு எடுத்தாலும் யார் கொஞ்சம் உங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் அழுகிற கேரக்டர், அந்த மாதிரி பொண்ணு நீங்கள். உங்கள் வீட்டில் எப்போவுமே உங்களுக்கு செல்லம் தான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது உங்கள் பேரண்ட்ஸோடைய இது தான். உங்களுக்கு ஒரு தாட், நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு செஞ்சால் எல்லாமே நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. அப்படியே ஜிமின் சைட் பார்த்தோம்னா அவர் ரொம்ப கோல்டு. அவருக்கு ஒரு அண்ணா இருக்கார், அண்ட் தென் ஒரு யங்கர் சிஸ்டர். அவர் எப்போவுமே அவர் அம்மா பேச்சுன்னா தட்டவே மாட்டார். அண்ட் தென் யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டார். ரொம்ப ரூடான கேரக்டர், அந்த மாதிரி தான் இருப்பார். இது போதும்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன் ஃபைன் டே இங்கே ஜிமின் தான் மேலேருந்து கீழே இறங்கி வரார் ஆஃபீஸ் போகிறதுக்கு. அப்போது ஜிமினோட அம்மா, டேய் ஜிம்மி நில்லுடா, எவ்வளோ டைம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் நீ எங்கன்னா கேட்குறியா சொல்லு. மா, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னுட்டு. விட்டுடுங்க பிடிக்கலன்னா. டேய் என்னடா நினச்சிட்ருக்கேன்? உனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்கான்றதை மறந்துடாத. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ல. என்னம்மா அதான் பண்ணி கொடுன்னிட்டு இப்போ நான் கட்டிக்கிட்டதா அவள் கட்டிக்கிட்டோன்னு ஒன்றும் இல்லைல்ல. கல்யாணம் பண்ணி கொடு. எனக்கு கல்யாணம் வேணாம், அவ்வளோதான். எனக்கு இப்போது பிஸ்னஸ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேக் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது ஜிமினோட அப்பா தான் வராரு. என்னம்மா என்னாச்சு? ஏன் காலையிலேயே அவன் கூட சண்டை போட்டுட்ருக்க? இல்லைங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். எங்கேயாவது கேட்குறான்னா பாருங்கள். வயசு 35 ஆச்சு. இன்னும் நான் எவ்வளோ தான் விடுறது? சரி விடுமா, எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்று பண்ணு, அவன்கிட்ட நீ பேசு. உட்காந்து பேசினா தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு அவனை கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணால் தான் நம்ம வழிக்கு வருவான். என்னங்க இன்னும் பிளாக்மெயில் பண்ணுறது? இவனுக்கிட்ட நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். சொல்லுங்கள், நீ பேசுனா அவன் கண்டிப்பாக கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவும் சொல்லிட்டு போகிறாரு. அவங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்படியே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் தான் வேகமாக உங்கள் காலேஜ் பேக் எடுத்துகிட்டு கீழே ஓடி வரீங்க. ஒயன் சாப்பிட்டு போடி. எவ்வளோ காலையில் எழுந்து சீக்கிரமாக ரெடி ஆகுனா இங்கேனா கேட்குறியா? தூங்கிட்டே இருக்கிறது. இப்போ பாரு டைம் ஆச்சு, அது வச்சுன்னு சாப்பிடாம போகிறது. மாமா ப்ளீஸ்மா பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேம்மா ப்ளீஸ், லவ் யூ. இல்லை எனக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துரு, நான் எடுத்துகிட்டு போய் காலேஜில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டிஃபன் பாக்ஸை வாங்குறீங்க. உங்கள் அண்ணா அப்போ தான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்புறாரு. அப்போ நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா என்ன எதுக்கு இப்போ இப்படி கூப்பிட்ற? சரியில்லையே. அண்ணா கொஞ்சம் நான் தூங்கிட்டேன்னா, அதனால் லேட் ஆகிடுச்சா, பஸ்ஸு வேறு போயிருக்குண்ணா, என்னை கொண்டு போய் காலேஜில் மட்டும் ட்ராப் பண்ணிவிடு ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் உங்களை முறைச்சி பார்த்துட்டு, நோ வே ஒயன் போ, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. அந்த ஆள் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவான். இப்போ மட்டும் நான் லேட்டாக போனேன்னு போய் இன்றைக்கி வேறு முக்கியமான மீட்டிங், அப்புறம் அவளை தான் இந்தாப்பா ரசா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவான். அதெல்லாம் முடியாது, நீ போய் நடந்து போய், இல்லை பஸ் பிடிச்சி போய், இல்லை ஆட்டோ எதுல என்ன போய்க்கோ, இல்லை அப்பாவை கொண்டு போய் விட சொல்லு, நான் வரவே மாட்டேன், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் மம்மி தான், டேய் அதான் புள்ள கேட்குதுல்ல, கூட்டிகிட்டு போடா, நாளையிலேருந்து அவள் கரெக்டாக டைமுக்கு எழுந்து ரெடி ஆவா. நாளையிலேருந்து அவள் அப்படி ரெடி ஆகலைன்னா நீ விட்டுட்டு போய், நீ கூட்டிகிட்டுலாம் போவேணா. முக்கியமான மீட்டிங்னு சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன அவளை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? தெரியும்ல உனக்கு அந்த ஆளை பற்றி, சும்மாவே எப்படி ஆடுவான்னுட்டு அப்படின்றாரு. இப்போ நீங்கள் தான் பவுட் பண்ணிவிட்டு அப்படியே பாவமாக அவரை பார்க்குறீங்க. இப்போ என்னத்தான் பிரச்சனை? ப்ளீஸ், நான் போகிற வழியில் தானே இருக்கேன், அப்படியே இறக்கி விட்டுட்டு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்கிறீங்க.
வந்து தொலை அப்படின்ட்டு போகிறாரு. நீங்களும் பேக் எடுத்துகிட்டு வேகமாக அவர் கூட போகிறீங்க. அப்படி தான் அவரும் உங்களை வந்துட்டு காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம் போயிருப்பார். உங்கள் அண்ணா வந்துட்டு ஜிமினோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் பார்க் ஜிமின் யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிமின் அப்படின்னா ஒரு ரூடான கேரக்டர், மனசே இல்லாத, எப்படி சொல்கிறது, ஒரு கல், அவன் ஒரு ஸ்டோன், அப்படி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்களே வந்து அசியூம் பண்ணி வச்சுருப்பீங்க. பிகாஸ் உங்கள் பிரதர் வந்து சொல்கிறது அப்படி தான் சொல்லியிருப்பார். அவன் வந்து எப்போ பாரு அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், நம்ம பொண்ணுங்கக்கிட்ட பேசினாலும் பேச விட மாட்டான், அவனும் பேச மாட்டான், எப்போ போகிற அந்த மூஞ்சி இஞ்சி திண்ட குரங்கு மாதிரியே தான் வச்சிட்ருப்பான், ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்றுமே இருக்காது, அவனுக்கு அடிபட்டாலும் ஜஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவான், அழுகிறதோ சிரிக்கிறதோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இதனாலே நீங்கள் வந்துட்டு அசியூம் பண்ணிட்டீங்க அவள் தான் ஜிமின் வந்துட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அப்படியே நீங்கள் வந்துட்டு காலேஜ் போகிறீங்க, ஈவினிங் ஆகுது, நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது. இப்போ நீங்களும் யோசிச்சுக்கிட்டே உள்ள கிச்சன் கிட்டே போகிறீங்க. உங்கள் மம்மி அங்கே தான் நின்று டீ போட்டுட்ருக்காங்க. என்னம்மா இல்லை நிறைய பேர் வந்திருக்காங்க, என்ன ஏதாவது விசேஷமா? அண்ணாக்கு பொண்ணுக்கின்னு பார்க்குறீங்களா? உன்னைய கட்டி கொடுக்காம உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட முடியுமா? அதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டென் பண்ணி வெளியே இருக்கவங்களெல்லாம் பார்க்குறீங்க. எல்லோரும் உங்கள் அப்பா கூட உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் ஒன்று நோட் பண்ணுறீங்க, அங்கே உட்காந்துட்ருக்கிறது ஜிமினோட அப்பானிட்டு. நீங்கள் அப்படியே எகெயின் திரும்பி உங்கள் மம்மியை பார்க்குறீங்க. எதுக்கு ஜிமின் அவரோட அப்பா அங்கே உட்காந்துட்ருக்காரு? அவர் பார்த்தேன், அவர் எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்காரு? அப்போ ஏதாவது பிஸ்னஸ்? இல்லையே, அண்ணங்க தானே ஒர்க் பண்ணுறான். வயான் என்ன நீ சும்மா இப்படி அந்த டீயை கொண்டு போய் கூட அவங்களுக்கு எல்லாருக்கும். நான் ஏம்மா கொடுக்கணும், நீ போய் கொடு, நானே இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டைனிங் டேபிளில் சேரில் உட்காரிங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு நீ தான் என் போகணும் போ. ஏன் நான் போகணும், நான் போக மாட்டேன், போம்மா நீ ஏன் போய் கொடுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை திட்டுறாங்க. ஏன் புரிஞ்சுக்கோ, போ எடுத்துகிட்டு. எதுக்குன்னு சொல்லு, நான் அப்புறம் எடுத்துகிட்டு போகிறேன். உன்னை தாண்டி பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க, எடுத்துகிட்டு போடி. சும்மா நசன்னு பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் அப்படியே சாக்கா வைட் ஐஸோடு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. எனக்கு பொண்ணு பக்கவா? என்னடா இது பார்க்குங்க உட்காந்துட்ருக்காருன்னா அந்த அப்படி இப்படின்னு பார்த்தா புச்சிமீட் கூடையா? நோ வே, அவன் ஆல்ரெடி பாதி அங்கிள். இதில் வேற அவனுக்கு மனசு ஒன்றுமே இருக்காது. ஐயோ, அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் அம்மா உங்களை திரும்பி பார்க்குறாங்க. என்னடி எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னேன்? என்ன ஏன் இங்கே பாரு, உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு, அதெல்லாம் மாற்ற முடியாது. மாப்பிள்ளை யார் மாப்பிள்ளை? அங்கே உட்காந்துட்ருக்குறது யாருன்னு பார்த்தல? பார்க் அங்கிள். தெரியுதுல, போ. ஐயா அவருக்கா? பார்க் ஜிமின்க்கு போ எழுந்து. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவையே பார்க்குறீங்க. மாமாம்மா ப்ளீஸ்மா வேணாம்மா, அவரை மட்டும் கட்டிக்க வேணாம்மா, வேறு யாரை வேணால் காட்டுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் அவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய இடம், அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வரன்னு கிடச்சிருக்கிறதே பெருசு. ஒழுங்காக எழுந்துப்போ. எழுந்துப்போன்னு சொன்னேன். நீங்களும் சலிச்சுக்கிட்டே அந்த டீயை கப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க எல்லாருக்கும். பார்க் அங்கிள் உங்களை பார்த்துட்டு, அதான் ஜிமினோட அப்பா உங்களை பார்த்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் நோட் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ தான் சுற்றி முற்றி பார்க்குறீங்க ஜிமின் இருக்காரான்னுட்டு. ஜிமின் இல்லை. நீங்கள் அவள் தேடுறதை பார்த்துட்டு ஜிமினோட அம்மா வந்துட்டு, இல்லைம்மா அவனுக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது நீட்டான், அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவன் கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட்க்கு வந்துடுவான் அப்படின்றாங்க. நீங்கள் ஐயோ ஆண்டி அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள், ஆமாம் அவனை யார் இப்போ தேடினான், ஐயோ அவன் மட்டும் வந்துடவே கூட, அவன் எப்படி கல்யாணத்துக்கு போது ஓகே சொன்னான், அதுவும் என்ன போய், ஐயோ நான் அவனை விட எத்தனை வருஷம் சின்ன பொண்ணு என்னுடையோ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க பல்ல கடிச்சிட்டு. அப்போது உங்கள் அப்பா தான், என் மக வந்து என் பேச்சு எப்போவுமே தட்ட மாட்டான், அதனால் இதுக்கும் ஓகே சொல்லுவான்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்கள் மேலே அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. நீங்களும் உங்கள் அப்பாவுக்காக ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் என்ன பேசி முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கேட்குறாரு. உங்கள் அப்பாவும் சரி ஓகே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு அங்கே தட்டை மாற்றுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஆஃபீஸில் இருக்கார். வீட்டுக்கு ஈவினிங் போல் ஒரு 5 or 6 போல் வராரு. அப்போது ஜிமினோட அம்மா தான்,
டேய் ஜிம்மி நில்லு. ஜிமின் அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறாரு. கோல்டு ரியாக்ஷனோட தான் சுற்றுறாரு. இது வரைக்கும் சிரிக்கிறதோ அதெல்லாம் இல்லை, அதே ரியாக்ஷனோட தான் இருக்கார். அவங்க அம்மா, உனக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கோ. என்னம்மா? பொண்ணு பார்த்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன்டா. யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? இது என் வாழ்க்கை, நான் அப்போவே சொல்லிட்டேன்ல, எனக்கு கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லை, வேணாமான்னிட்டு. இப்போ எதுக்கு சும்மா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கம்மா? ஜிமின், எனக்கும் 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கும் பேர பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அதான் இருக்கான்ல ஒருத்தன் எனக்கு முன்னாடி, பின்னாடி ஒருத்தி. ஏன் அவங்க வயிற்றுலலாம் பிறக்காதா? பேரம்பேத்தி தானே, நான் பெற்றா மட்டும்தான் உனக்கு பேரம்பேத்தியா? டீ ரொம்ப பேசாதடா. ஏதோ நான் சாகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சுட்டு போகணுன்னு நினச்சேம்மா. ஏய் என்னடா சும்மா அம்மா அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிமின். ஒன்று கட்டினா இவ்வளோ கட்டி, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? நான் சூசைட் பண்ணிக்குவேன். மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, நான் சூசைட் பண்ணிக்குவேன். நீ மட்டும் இவ்வளோ கட்டிக்கலன்னா நான் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோடா, அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க அம்மா வந்து 32 பல்லையும் காட்டிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு சரி நான் போட்டேன். பொண்ணு யார் என்னன்னு கேட்கலையடா. நான் சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் தான் கேட்கணும். உங்களுக்காக ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு போகிறாரு. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அப்போது ஜிமினோட அண்ணா தான், விடுமா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாகிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே தான் 1 வீக் பாஸ் ஆகுது. உங்களுக்கா ஐயோ அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வீக்குமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. சரி ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம ஹஸ்பண்ட் அப்படி இருக்கணும், இப்படி அப்படி உங்கள் கூட சின்ன சின்னதாக ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் அத்தனைக்கும் ஆப்போசிட் மாதிரி தான் ஜிமின் இருப்பார். உங்களுக்கு அதை நினச்சே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறனோ, இல்லை ஐயோ இவன் என்ன அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே தான் 1 மந்த்தும் போகுது. ஆனால் இது வரைக்கும் ஜிமின் வந்துட்டு பொண்ணு யார் என்ன ஏது எதுவுமே விசாரிக்கல. சரி அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறாங்க, காட்டுறாங்க, கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு தான் இருக்கார். அண்ட் மேரேஜ் டேவும் வருது. உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரே பொண்ணு அப்படின்றனால இந்தியன் படி மேரேஜ் பண்ணணும், எங்கள் கல்ச்சர் படி எங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிமினோட அப்பாவும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு இந்தியன் படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம கிறிஸ்டின் படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் வந்துட்டு உங்கள் அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்கள்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க, ஜிமின்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஜிமின் வந்துட்டு எதுக்கு இப்படி 2 டைமில் பண்ணிக்கிட்டு, ஒரு டைம் பண்ணால் பத்தாதா, எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் இருக்குது அது இதுன்னு வரேன். அவங்க அம்மா தான் வந்துட்டு அவங்க வந்து இந்தியன் முறைப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஒரே பொண்ணுன்றனால அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது. அதனால் அவங்க பண்ணிட்டு போகட்டும், நம்ம கல்ச்சர் படி நம்ம பண்ணிப்போம். இப்போ உனக்கு 2 தடவை கல்யாணம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் அமைதியாக போயிட்டார். இப்படியே தான் போகுது. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் டே. நீங்கள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் படின்றனால எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிமின் எல்லாத்தையும் அதே கோல்டு ரியாக்ஷனோட தான் பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு என்ன இது இப்படியெல்லாம் இருக்குது, என்ன கல்ச்சர் இது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் தான் வந்துட்டு மணமேடையில் உட்காந்துட்ருக்காரு. அந்த வேட்டி அதெல்லாம் வந்துட்டு அவுந்து விழுகிற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீல். இன்னும்மா இது பேண்ட்டாவது போட்டு உட்காந்துருப்பேன், நீங்கள் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு ஜிமின் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் அதை வச்சுட்டு உட்கார முடியாதா, என் மானத்தை வாங்க, அதை கொஞ்சம் நேரம் வாங்கி மூடிட்டு உட்கார் அப்படின்றாங்க. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு இங்கே ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் போச்சு, இனி அவன் தான் நான் ஐயோ அவன் சிரிக்கக்கூட மாட்டானே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எப்படி ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், அழகான்னு காட்டிக்கலாம், ஆனால் ஐயோ அவன் ஒரு ரொமான்டிக் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்களை தான் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உட்கார வைக்கிறாங்க. வெளியே ஐயர் சொல்கிறதெல்லாம் ஜிமின் வந்துட்டு ஒரு இதாகவே பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஈடுபாடே இல்லை, ஏதோ பண்ணி தொலைப்பான் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். ஐயர் வந்துட்டுப்பா
தம்பி பார்த்து பண்ணப்பா, முன்னாடி பாருப்பா, இதில் போடன்னா என்னப்பா நீ அப்படின்றாரு. ஜிமின் அவரை முறைச்சி பார்க்குறாரு. என்னங்க இது, என்ன பையன் இது, இப்படி பாருங்க, இதில் ஓட சொன்னால் என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்றாங்க. ஜிமினோட அம்மா வந்துட்டு அவனை திட்டுறாங்க. டேய் ஜிமின், ஏன்டா இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் உன்னோட சும்மாவே இருக்க முடியாதா? எப்போ பாரு என் மானத்தை வாங்காத, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரியே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் அடா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாரு. இப்போ உங்களை தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. உங்களே கூட்டிகிட்டு வராங்க. ஜிமின் அப்போவும் உங்களை வந்துட்டு ஏற எடுத்து கூட பார்க்கலாம். ஒரு பாட்டுக்குன்னு ஐயர் சொன்னது போடுப்பா அப்படின்னா அவன் வந்து பிச்சு பிச்சு போட்டு விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ வந்துட்டு அப்படியே தான் உங்களை வந்து பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு ஃபீல் ஆகுது, நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு உட்காருது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு ஜிமினோட ஃப்ரெண்டு அதுதான் நம்மகிட்டே வந்துட்டு ஜிமின் கிட்டே போயிட்டு, பொண்ணை பாருடா, பொண்ணை பார்க்காம நீ பாட்டுன்னு இப்படி உட்காந்துட்ருக்க, ஏன்டா ஏன் நானே கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கேன், நீ பொண்ணை பாரு மண்ணை பாருன்னிட்டு இருந்தேன்னு வையன் கடுப்பாயிடுவேன். டேய் என்னடா பொண்ணை பாருன்னு தானே சொன்னேன், என்னமோ உன் பொண்டாட்டி தானே, நீ தானே ஃப்யூச்சரில் வாழ்க்கை நடத்த போகிற, இப்போ நானாக வந்து உட்காந்துட்டு அவ கூட வாழ போகிறேன் அப்படின்னு ஜிமின் அப்படியே சைடில் திரும்பி அவனை முறைச்சி பார்க்குறாரு. இல்லை நான் வந்து நீ தான் ஃப்யூச்சரில் வாழ போகிற, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா நீ தானே பார்க்கணும், அதை தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டு வாழ்கிறதா வாய்ப்பே இல்லை, எண்ணி 6 months டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து டாட்டா பாய் பாய் சொல்லி வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவேன். டேய் பொண்ணை முதல் பாருடா நீ வேற. ஜிமின் அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காரு. சும்மாருட்டே அப்படின்றாரு. உங்கள் ஹேண்ட் மட்டும்தான் பார்த்துருப்பாரு. உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக பேங்கிள்ஸ், நெயில் பாலிஷ், மெஹந்தி அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை மட்டும்தான் பார்த்துருப்பாரு. உங்கள் ஸ்கின் கலர் வந்துட்டு அவரை விட கொஞ்சம் இல்லை ஒரு 50% டவுனாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம இந்தியனில் அவ்வளோலாம் ஜிமின் கலருக்கு வரமாட்டோம். அந்த அவரோட கொஞ்சம் ஸ்கின் கலர் கம்மியாக தான் இருக்குது. ஜிமின் வந்துட்டு திரும்பிட்டே பார்த்துட்டு என்னடா கலர் கம்மியாக இருக்குது அப்படின்றாரு. என்ன இல்லைடா கலரு கம்மியாக இருக்கேன்னு சொன்னேன், ஏன் இப்போ என்ன அதான் வாழ மாட்டேல, கலர் கம்மியாக இருந்தால் என்ன ஜாஸ்தியாக இருந்தால் என்ன அப்படின்றாரு. ஜிமின் நோட் பண்ணிட்டு அமைதியாக ஆமாம் கரெக்ட் நான் தான் வாழ மாறுறதுல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அப்போ தான் வந்துட்டு ஏன் ஜிமினே உனக்கு இப்போ கூட பொண்ணு பார்க்கணுன்றதே இல்லையாடா, ஏன்டா இப்படி உட்காந்துட்ருக்கேன்? அதான் சொன்னேன்ல நான் என்ன வாழவா போகிறேன், குடும்பம் நடத்தி 4 புள்ள பெற்றுக்கிற மாதிரி போடா. ஒருவேளை உனக்கு அசிங்கமான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகணும் அப்படின்னா இந்த பொண்ணை எப்படா கூட்டிகிட்டு போவேன் சொல்லு அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிம்மினுக்கு ஒரு தாட்டே வருது. ஒருவேளை நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்டின்னு வந்தால் உங்களையும் கூப்பிட்டு போகணும்ல, அவருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருக்காங்க, கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அப்போ ஒருவேளை நீங்கள் அசிங்கமாக இருந்துட்டு உங்களை வந்துட்டு எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போவே பார்த்தோன்னா பொண்ணு நல்லா இல்லைன்னா வேறு பொண்ணு மாற்றிக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு கரெக்டு தான், கரெக்டு தான், நாளை பின்ன நான் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டேர்ன் பண்ணலான்னு திரும்புகிறாரு. அப்போ கரெக்டாக ஐயர் வந்துட்டு கெட்டி மேம் பண்ணிட்டு ஜிமின் கையில் தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஜிமின் அதை வாங்கிட்டு திரு முழிக்கிறான். அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா தான் வந்துட்டு இல்லைப்பா இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஜிமினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தாலி வாங்கி கட்டுறாரு. அப்போது வந்துட்டு உங்களோட சைட் ஃபேஸ் மட்டும்தான் அவருக்கு தெரியுது. பிகாஸ் எல்லோரும் வந்துட்டு அவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு சீக்கிரம் கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிமினும் வந்துட்டு கட்டிட்டு 3 முடிச்சு போட சொன்னால் 3 முடிச்சு போட்டுட்டு குங்குமம் எடுத்து வைக்கும்போது தான் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்போ தான் அவர் யோசிச்சார், பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன், நாளை பின்ன நான் வந்து அசிங்கப்பட்டு நின்றுடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு 2 minutes பார்க்குறாரு. நீங்களா அவரை முடிச்சு விட்டீங்கப்போ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. அப்படியே தான் வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நடக்குது. ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் நடக்குது. அப்புறம் நீங்களும் ஜிமின் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போகிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜிமின் கூட்டி விடு, ஜிமின் நீ அவளுக்கு கூட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், பண்ணிட்டேன், சும்மா ஊட்டி விடு முத்தம் கூட அது கொடுன்னிட்டு இருந்தேன்னு வெயி அப்படின்றாரு. ஜிமினோட அம்மாவா டேய் சொன்னதை மட்டும் செய், ஒரு 2 நாளைக்கு நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் புரிஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டுறாங்க.
அவனும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டுறான். நீங்களும் அவருக்கு அதே மாதிரி ஊட்டுறீங்க. இப்படியே தான் போகுது டைம் கொஞ்ச நேரம். இப்போது நைட் ஆகுது. எல்லோரும் பேசிக்கிறாங்க. நாளைக்கு வந்துட்டு கிறிஸ்டின் படி மேரேஜ் இருக்கும். நாளைக்கு முடிச்சுட்டு டேரெக்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி பொண்ணு வந்து எங்கள் கூட எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுவார். ஜிமினோட அம்மாவும் சரி ஓகே கரெக்டு தான், ஓகே தான், நாளைக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நாளைக்கு எங்கள் முறைப்படி மேரேஜ் முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு இதெல்லாம் கேட்காத மாதிரி அவர் பாட்டுக்கு ரூம் போயிட்டார். நீங்களும் பார்க்குறீங்க, சி இவன்லாம் மனுஷனா, இவனை போய் என் தலையில் கட்டி வச்சிட்டாங்க பாரு, எல்லாம் என் அண்ணனை சொல்லணும், ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு என்னை தூக்கி கொடுத்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் உங்கள் அண்ணாவை திட்டிட்டு புலம்பிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் வந்துட்டு உங்களையும் வந்துட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கீங்க, ஜிமின் அவர் வீட்டில் இருக்கார். நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு சர்ச்சில். அங்கே ஜிமின் வந்துட்டு டைமை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. என் வாழ்க்கையிலே 2 நாள் சுத்தம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் அப்பா கூட ஹேண்டை பிடிச்சிட்டு வரீங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் ஹேண்டை ஜிமின் கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டு ஒரு ஓரமாக நிற்கிறாரு. அப்போ வந்துட்டு அங்கே எல்லாம் ஃபாதரும் கேட்குறாரு. ஜிமினும் வந்துட்டு யாஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ரிங் போடுறாரு. நீங்களும் வந்துட்டு ரிங் போடுறீங்க. இப்போ வந்துட்டு க்ரூம் வந்துட்டு ப்ரைடை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் கிஸ்ஸா அப்படின்ற மாதிரி திரும்பி ஃபாதரை பார்க்குறாரு. அவர் ஆமாப்பா, என்னப்பா அப்படின்றாரு. ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு வேணாம் 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 அப்படின்ற மாதிரி தான் துடிக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம புருஷன் தானே அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அப்போ ஜிமின் பொறுமையாக வந்துட்டு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் பாடியோட பம்பாகி நிற்கிறீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு அவரோட ஐஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் பொறுமையாக உங்கள்கிட்ட லீன் ஆகுறாரு. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சரி நச்சின்னு லிப்பில் அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. பட் ஜிமின் வந்து ரொம்ப ஜென்டிலாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை விட்டு விலகி வராரு. நீங்கள் அப்போ தான் அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து தோணுது, நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க, பரவாயில்ல ஜென்டில்மேனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அமைதியாக திரும்பி நின்னுட்டார். அப்படியே தான் கொஞ்ச நேரம் டைம் போகுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜிமினுக்குலாம் புதுசாக ஒரு வீடு தர்றது அந்த இதுக்கே இடமே இல்லை. உங்கள் டோட்டல் ஃபேமிலியும் ஒரே இதில் தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்களும் ஜிமினோட வீட்டுக்கு தான் வரீங்க. ஜிமின் வந்துட்டு வந்ததும் நேராக அவர் பாட்டுக்கு ரூம் போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே அந்த ஃப்ராக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டே ஓடி போகிறீங்க. உள்ளே போனதும் ஜிமின் கதவை டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. நீங்கள் டக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி போவோம்ல, அதில் வந்துட்டு அவருக்கு போய் பின்னாடியே இடிக்கிறீங்க. அவர் போய் டோரில் இடிச்சிக்கிறாரு நெத்திலே. திரும்பி உங்களை பார்க்குறாங்க. ஏய் என்ன பண்ணுற, அறிவில்லை, நடந்து வர தெரியாது, இப்படி தான் வந்து இடிப்பியா, கண்ணிங்க வச்சுருக்க அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அது வந்துன்னா நீங்கள் டப்புன்னு நிற்கவும் உளறு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அவர் திரும்பி உங்களை ஐப்ரோ ரைஸ் பண்ணி பார்க்குறாரு. என்ன, எதுக்கு இப்போ என் ரூமுக்கு வர, உங்கள் ரூமுக்கு வராமல் எங்கே போக சொல்கிறீங்க, போ எங்கே வேணா போ, எனக்கு என்ன, இது என் ரூம்லலாம் ஒன்றெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் உங்கள் ஒய்ஃபில் அப்போ உங்கள் கூட தானே இருக்கணும், இவ்வளோ ஒருத்தி அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. அப்புறம் சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக ஃப்ரெஷ் ஆக போயிட்டார். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஜிமினோட ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அங்கங்கே அவரோட ஃபோட்டோஸ், இந்த பக்கம் அவர் சின்ன வயசு ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்க்குறீங்க. சின்ன வயசில் வந்துட்டு அவர் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கார். நீங்கள் அதை பார்க்குறீங்க. சின்ன வயசில் அவ்வளோ அழகாக இருக்க ஃபேஸில் பாரு, எவ்வளோ சிரிப்பு, இப்போ அப்படியே குருன்னு வச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அவரும் வெளியே வராரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் வந்து உங்களை வந்து ஒரு இதாகவே மதிக்கல. அவர் பாட்டுக்கு வந்துட்டு லேப் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு பொறுமையாக உங்களோட சூட்கேஸை எடுத்து அன்பேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு குர்த்தி மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு
உங்களுக்குள்ளே நீங்களே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க, இந்தியன் பண்டிகைனா தான் ஸாரீ கட்டணும், இது கொரியா தானே, எதுக்கு நம்ம ஸாரீலாம் கட்டிட்டு நம்ம இஷ்டப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்த்தி மாதிரி ஒரு டாப்பும் பேண்ட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமின் அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல. அவர் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கார். நீ போ, என்னமோ பண்ணு, வா, அப்படி தான் இருக்கார். நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. வந்துட்டு அவர் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்காரீங்க. அப்படியே ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அவர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. என்ன ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி. தென் எகெயின் அவர் கண்டினியூ பண்ணுறார். நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான். இப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ் போயிருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு லிட்ரலி ஜிமின் கிட்ட எது பேசினாலுமே அவர் வந்துட்டு கோல்டாக தான் ரிப்ளை பண்ணுவார். அதனாலே நீங்கள் வந்துட்டு முக்கால்வாசி அவர்கிட்ட பேசுகிறதவே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவீங்க. அப்படி தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்துட்டு ஆன் ஃபைன் டே நீங்கள் வந்து ரெகுலராக காலேஜ் போயிட்டு வருவீங்க. ஜிமின் போனதுக்கப்புறம் தான் கிளம்பி போவீங்க. பிகாஸ் அவர் வந்துட்டு 7:30 முதல்ல ரெடியாகி வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுவார். ஆனால் நீங்கள் வந்துட்டு காலேஜ் 9ன்றனால 8 o'clock எழுந்து 1 hourல ரெடியாகி போயிடுவீங்க. பிகாஸ் அங்கே ஜிமினோட இன்னொரு கார் இருக்கும், டிரைவர் இருக்கும். ஸோ உங்களுக்கு கவலையே இல்லை. அதனால் நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்றனால வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ரெடியாகி போய்க்குவீங்க. அதே வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஜிமினுக்கு முன்னாடியே வந்துடுவீங்க. வந்துட்டு நார்மல் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இருந்துப்பீங்க. அதனால் ஜிமினுக்கு வந்துட்டு நீங்கள் காலேஜுக்கு எப்படி போகிறீங்க வரீங்க எதுவுமே தெரியாது. ஈவன் தோ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கவும் மாட்டீங்க, அவரு கேட்டிருக்கவும் மாட்டார். அவர் வந்துட்டு நைட் 8 போல் தானே வருவார். நீங்கள் அதுக்குள்ளே காலேஜ் 3 o'clock முடிகிற வரைக்கும் வந்துடுவீங்க. வந்துட்டு உங்கள் ஹோம் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அசைன்மெண்ட் அந்த மாதிரினா அது வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே முடிச்சிடுவீங்க. 6ன்னு போதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது, உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஏதாவது வேலை இருந்தால் பார்க்குறது, இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவீங்க. அதனால் ஜிமினுக்கு வந்து தெரில, நீங்கள் ஒரு வீட்டில் தண்டமாக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் இருப்பார். இன்றைக்கி வந்துட்டு ஜிமினுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போகல. பிகாஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. அந்த டயர்டில் வந்துட்டு 1 week வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த ப்ரெஷர்னால் வந்துட்டு அவருக்கு ஓகே நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு தேவை அப்படின்றனால வந்துட்டு இன்றைக்கி லீவ் போட்டிருப்பார். உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. டைம் வந்து கரெக்டாக 7:45 ஆகுது. ஜிமினோட அம்மா வந்துட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. அவர் எழுந்துக்கிற பாடே இல்லை, நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மா, ஜிமின் இன்னும் எழலையாம்மா, இன்னும் வரலையாத்த கீழே அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, தூங்கிட்டுருக்காரு சார், தூங்கிட்டுருக்கானா, அவன் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு தெரியலத்த, நானும் இப்போ தான் எழுந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் கையில் காஃபி கொடுத்துட்டு சரி நீ குடிமா, அவன் எழுந்தானா கீழே வந்து காஃபி வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் காஃபி எடுத்துகிட்டு பொறுமையாக வந்து உட்காருறீங்க. டைம் பார்க்குறீங்க 7:45 தான் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஜிமின் பொறுமையாக எழுறாரு. எழுந்துட்டு அவருக்கு வந்து அந்த காஃபி ஸ்மெல் வந்திருக்கும். அதனால தான் அவர் எழுந்திருப்பார். அவங்க அம்மா அவருக்கு கொண்டாந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு. நீங்கள் அப்போ தான் கரெக்டாக ஒரு 2 சிப் பண்ணிவிட்டு காஃபி கப்பை கீழே வச்சுட்டு ஃபோனில் வந்துட்டு ஏதோ காலேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏதோ மெசேஜ் பண்ணுறீங்க. அவர் எழுந்த வேகத்துக்கு அந்த காஃபி கப்பை எடுத்துகிட்டு அவருக்கு வச்சதுன்னு நினச்சி எடுத்து குடிக்கிறாரு. நீங்கள் திருப்பி எகைன் வந்துட்டு கப்பை காணோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. என்ன, எதுக்கு இப்போ என்ன எப்படி பார்க்குற? இல்லைங்க, காஃபி கப்பு. ஆமாம், என்ன காஃபி கப்பு எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எகைன் இன்னும் 2 ஷிப் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்டு இல்லைங்க, உங்களுக்கு காஃபி கீழே இருக்குது, வந்து வாங்கிக்க சொன்னாங்க எழுந்தீங்கன்னா, அது அத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. உனக்கு பெண்ண போ, கீழே இருக்கும்ல எடுத்து குடிச்சிக்கோ, சும்மா ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் பொறுமையாக அவரை பார்த்துட்டு இல்லைங்க அத்தை எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை ஆல்ரெடி கொஞ்சம் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன வேகத்துக்கு அவர் வந்துட்டு எகைன் அவர் சிப் பண்ணியிருப்பார். அப்படியே மவுத்தில் இருக்கிறத அந்த கப்பில் துப்பிட்டு உங்களை பார்க்குறாரு. அறிவில்ல, முன்னாடியே சொல்ல மாட்டேன், ஓ ஐயோ அப்படின்ட்டு அந்த கப்பை கீழே வைக்கிறார். வேகமாக உங்களை பார்க்குறாரு. அப்படியே முறைச்சிட்டு எழுந்து வேகமாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. நீங்கள் நான் என்ன பண்ணேன்,
அவரும் எடுத்து குடிச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப தான் ஏதோ எனக்கு கேன்சர் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கப்பை எடுத்து கீழே வச்சுட்டு கேஷுவலாக ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ திருப்பி ஜிம்மின் கொஞ்ச நேரம் கழித்து ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு வராரு. இங்கே பாரு, ஐயோ ஆண்டவா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்து பெட்டில் உட்கார்றாரு. நீங்கள் வந்துட்டு அவரை பார்த்துட்டு டைமை பார்க்குறீங்க. டைம் வந்துட்டு 8:00. சரி நம்ம குளிக்க போனால் இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கர்ட்டு, க்ராப் டாப் அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுக்கிறீங்க. பிகாஸ் காலேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கர்ட்டு, க்ராப் டாப் அந்த மாதிரி தான் போடுவீங்க. பிகாஸ் காலேஜ் தானே, ஓகே போட்டுக்கலாம். உங்கள் காலேஜ்லேயும் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்துட்டு ஓகே இப்படி போய்க்கலாம் அப்படின்ட்டு போவீங்க. சம்டைம்ஸ் ஜீன்ஸ் போடுவீங்க, சம்டைம்ஸ் ஃப்ராக் போடுவீங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கர்ட்டு, க்ராப் டாப் தான் யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் லீனாக ஹைட்டாக இருக்கனால உங்களுக்கு அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஷூட் ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படி வந்து போட்டுப்பீங்க. இப்போ எடுக்கிறீங்க, அப்படியே டேர்ன் பண்ணி ஜிம்மினை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு என்னன்ற மாதிரி. ஆஃபீஸ் போலையா நீங்கள்? போனால் என்ன போடலாம், உனக்கு நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்றாரு. நீங்கள் பொறுமையாக அவரை பார்த்துட்டு, இல்லை ஆஃபீஸ் போகலன்னா நான் போய் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இல்லை நான் போயிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏய் போ, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல அப்படின்றாரு. நீங்களும் வேகமாக போயிட்டு ரெடி ஆகுறீங்க. ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. அப்போ தான் ஜிம்மின் வந்துட்டு பொறுமையாக லேப்டாப் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படியே உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஒரு க்ராப் டாப் போட்டிருக்கீங்க. அண்ட் தென் ஒரு ஸ்கர்ட்டு க்ராப் டாப் வந்து ஒயிட் கலர், ஸ்கர்ட் வந்துட்டு பிளாக் மாதிரி போட்டிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு மிரர் முன்னாடி நின்று உங்கள் ஹேரை வந்துட்டு காம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஹேர் காம் பண்ணும்போது லைட்டாக உங்கள் ஹிப்பெல்லாம் ரிவல் ஆகுது. அவர் பார்க்குறாரு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன ட்ரெஸ் இது, என்ன இப்படி போட்டிருக்கா? இல்லையே, எப்பவும் வீட்டில் இப்படி போட மாட்டாளே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படித்தான் உங்கள் தலையெல்லாம் வாரிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் பேக் எடுக்கிறீங்க. அப்போ தான் அவர் பார்க்குறாரு. எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்றாரு. காலேஜுங்க. காலேஜா? ஏய் என்ன வளர்ற? இல்லைங்க, நான் காலேஜ் தான் படிக்கிறேன். அவ்வளோதான். ஜிம்மினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவர் வந்து ஆக்சுவலி உங்களை என்ன நினச்சிருப்பாருன்னா, ஓகே ஒரு 25 வயசாவது இருக்கும் உங்களுக்கு அப்படி தான் நினச்சிருந்துருப்பார். பிகாஸ் அவருக்கு 35 அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கேப்னா கூட ஓகே அப்படின்னு தான் யோசிச்சிருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்களை தான் ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாக பார்க்குறாரு. அவருக்கு ப்ராசஸ் பண்ணவே முடியல. காலேஜ் படிக்கிற பொண்ணை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. காலேஜை படிக்கிற? ஆமாங்க, காலேஜ் 3rd இயர். இன்னும் எத்தனை நாள் செம்முக்கு இருக்குது? அது இன்னும் 6 மந்த் இருக்குங்க. ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை காலேஜ் தான் படிக்கிறேன்? நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லையே. வாய் பேசாத வயன். இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. உன் வயசு என்ன? உன் வயசு என்னன்னு கேட்டேன் வயன், தமிழில் தானே பேசுகிறேன், ஏன் புரியலையா அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு 19 முடிய போதுங்க. 19. என் வயசு என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுங்க. என்ன 35 ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான். எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? 35 வயசு ஆகுது எனக்கு, உனக்கு ஜஸ்ட் 19 தான், எப்படி ஒத்துக்கிட்ட? எவ்வளோ இயர்ஸ் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. இல்லை, என் அப்பா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் நான் பண்ணிக்கிட்டேன். உன் அப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மண்டையாட்டுறீங்க. அவள் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பார். சரி மேபி இன்னொரு 2 இயர்ஸ் போனால் வேணால் வந்துட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே அவ்வளோதான் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல அப்படின்லாம் வந்து யோசிச்சிருப்பார். பட் நீங்கள் இப்போ சின்ன பொண்ணாக இருக்கவும் அவருக்கு வந்துட்டு அப்படியே டோட்டலாக என்னடா பண்ணுறது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு அமைதியாக உங்களவே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு என்னங்க டைம் ஆச்சு, காலேஜ் போகணும், நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்ட்டீங்க. அவர் எதுவுமே சொல்லலை. போ அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு. நீங்களும் வேக வேகமாக காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. அப்போது வந்துட்டு அவர் உங்களை கூப்பிட்றாரு எகெயின். வாயன் ஒரு நிமிஷம் இல்லை. நீங்கள் டர்ன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. காலேஜுக்கு டெய்லி எப்படி போவேன்?
பஸ்ஸா? இல்லை இல்லை, உங்களோட இன்னொரு கார் இருக்குல்ல, உனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியுமா? இல்லைங்க, இன்னொரு காருக்கு டிரைவர் இருப்பார்ல, அவர் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியோ பார்க்குறாரு, எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறா போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. உங்களையே ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு, உன்னை யார் அந்த காரை எடுத்துகிட்டு போக சொன்னா? அத்தை தான் அந்த கார் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் விட சொன்னாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பஸ்லேயே போய்க்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களே ஒரு பார்க்குறாரு, லூசே, நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொல்லலை, எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. தென் அவர் வந்துட்டு கொஞ்சம் தயங்கிட்டே உங்களை பார்க்குறாரு. இன்றைக்கி வேணா நான் கொண்டு போய் உன்னை காலேஜில் விடட்டா? உன் காலேஜ் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, என்னது இது, இவரும் நம்மளே கொண்டு போய் விடுறாரா? ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. என்ன கொண்டு போய் விடட்டா இல்லை போய்க்கிறீங்க? பரவாயில்ல, கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போய் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. அவர் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வீட்டில் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி 3/4 ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி, அது எப்படின்னு 3/4 ஒரு இது பேண்ட் மாதிரி இருக்கும் லைட்டாக, அது போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வராரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. கேஷுவல் லுக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கார். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அவரையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவர் கார்லேருந்து ஹார்ன் அடிக்கிறாரு. என்ன வராத மாதிரி இல்லையா காலேஜுக்கு, இல்லை லீவ் போட்டலான் இருக்கியா அப்படின்றாரு. நீங்கள் வேகமாக போயிட்டு காரில் ஏறுறீங்க. அவரும் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன காலேஜ் ஏதுலாம் கேட்குறாரு. நீங்களும் சொல்கிறீங்க இங்கே தான், இப்படி தான் போகணும் அப்படின்றீங்க. அவர் உங்களை முறைச்சி பார்த்துட்டு, காலேஜ் நேமை மட்டும் சொல்லு, எனக்கு ரூட் தெரியும் என்ன அப்படின்றாரு. நீங்களும் நோட் பண்ணுறீங்க. அப்படியே தான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்குறீங்க. சரிங்க, டாட்டா, பாய் பாய், வீட்டுக்கு போங்க, பார்த்து போங்க, போயிட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை முறைச்சிட்டு கார்லேருந்து இறங்குறாரு. நீங்கள் அவரை கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே உள்ளே வரீங்களா? ஐயோ, நீங்கள் எதுக்குங்க? ஏன் என்ன ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறதுல ஏதாவது உனக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் வந்துடுதா? அப்படிலாம் இல்லைங்க, வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அவரும் வந்துட்டு உங்கள் கூடயே தான் வராரு. அப்படியே உங்கள் காலேஜை சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே பசங்க பொண்ணுங்க அப்படி இப்படின்னு நின்று கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி தயக்கத்தோடு உங்களை பார்த்துட்டு, ஒயன் சொல்லுங்கள், உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா? நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. ரோஸ், அப்புறம் தியா, அப்புறம் அப்படின்றீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு, இரு, நான் கேட்டது பசங்களில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா? நீங்கள் இருக்குங்க, கெவின், காய் அப்படின்றீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. பசங்களில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, பேசுவியா? ஆமாங்க பேசுவேன். இனி பேசாத அப்படின்றாரு. நீங்கள் அவரை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்னங்க, இனி பசங்க கூட பேசாதன்னு சொன்னேன். நீங்கள் எதுவும் சொல்லலை, அமைதியாக மண்டையை மட்டும் ஆட்டிட்டு போகிறீங்க. அவரும் உங்கள் கூடயே வராரு. நீங்கள் காலேஜ் போயிட்டு உங்கள் கிளாஸ் ரூம், சரிங்க நீங்கள் கிளம்புங்க, ரூம் வந்துடுச்சு, நான் போய்க்கிறேன் அப்படின்றீங்க. அவர் அப்படியே, என்னை துரத்தி விடுறதுலே இருக்கே இப்போ நீ, இப்போ நான் போகணுமா? நான் பிரின்சிபல் பார்த்து பேசிவிட்டு உன்னை விட்டுட்டு போகலான்னு வந்தேன். சும்மா ஏங்க, 6 மாதம் தானே இருக்குது, இதுக்கு என்ன பேச விடணும்? ஒயன், இப்போ தான் எனக்கு நீ காலேஜ் படிக்கிறன்றதே தெரியுது. இப்போ நீ வந்துட்டு என் ஒய்ஃப், ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் அப்பா அம்மா வந்துட்டு என்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், ஏன்டா இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு, நீ ஏன் சட்டையை தான் பிடிச்சி கேட்பாங்க, சரியா? இப்போ நான் தானே பார்த்துக்கணும். இருக்கிறது இந்த 3 மந்த்து ஸ்டூப்பிட்தனமாக இது தெரியாமல் இருந்துட்டேன். இனி இந்த 6 மந்த் ஆச்சு ஒழுக்கமாக இருக்கணும் தான் நான் உன்னை வந்துட்டு காலேஜில் விட்டுட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ மட்டும் நான் இன்றைக்கும் லீவ் போடாமல் இருந்ததுன்னு வை, எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் அப்பாவுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்றாரு. நீங்கள் அவரையே வந்துட்டு பவுட் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அப்போ என் அப்பாக்காகத்தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படித்தானே அப்படின்றீங்க. அவர் உங்களை வந்துட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணி, இப்போ என்னவா அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுன்னு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படித்தானே?
நீ என் ஒய்ஃப், அதனால தான் உன் அப்பா என்னை எந்த கேள்வி கேட்கக்கூடாது, உன்னை அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கணும்னு சொல்லி வந்து நிற்கிறேன், புரியுதா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தன், அதான் காய், அவன் வந்துட்டு நடந்து வரான். ஏய் ஒயன் அப்படின்றான். ஜிம்மி டேர்ன் பண்ணி பார்க்கல, நீங்களும் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்னடி நீ செம்மையாக இருக்க, பிளாக் ஸ்கர்ட்டு ஒயிட்டு, ஏய் வெயிட் பண்ணு, இது உன் பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணது தானே. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்கர்ட்டை 2 பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் நல்லா இருக்கா, நீ எனக்கு வாங்கி கொடுத்தது தான், இப்போ தான் போட்டேன், நல்லா இருக்கா அப்படின்றீங்க. ஜிம்மினுக்கா இங்கே டென்ஷன் ஆகுது. என்னடி பண்ணுற, அவன்கிட்ட போய் முடிஞ்சு பேசிகிட்டு இருக்கா இவ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அவன் வந்துட்டு காய் வந்துட்டு, அழகாக இருக்கே, நான் வந்து நினச்சேன் இந்த ட்ரெஸ் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் ஷூட் ஆகாதுன்னு நினச்சேன், பரவாயில்லடி, உனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றான். அவ்வளோதான் ஜிம்மினுக்கு லைட்டாக வந்து அவருக்கு அப்போ தான் வந்துட்டு தெரியுது, பொசஸ் ஆகுறாரு. இவன் யார் என் பொண்டாட்டியை பற்றி வர்ணித்து பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது காய் வந்துட்டு உங்களை பார்க்குறான், அப்படியே ஜிம்மினையும் பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு, ஒயன் இது யார் உன் அக்கிளா? அவ்வளோதான் ஜிம்மினுக்கு டென்ஷன் கேறிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை திரும்பி பார்க்குறீங்க. கேட்குறான்ல, சொல்லு யாருனாலும் உனக்கு அங்கிள் அப்படின்றான் காய். அவ்வளோதான் ஜிம்மினுக்கு பொறுமையே போச்சு. டேய் யாரை பார்த்தா அங்கிள்ன்றா, நான் புருஷன்டா. அங்கிள் ஆமாம் வந்துட்டான், பஞ்சு மிட்டாய் தானே அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் அக்கா இவர் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன்ல, அவரு தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் வந்துட்டு, ஓ இவன் தான் அந்த பைத்தியக்காரனா, ஏய் என்னடா சும்மா என் வயனை திட்டிகிட்டே இருக்கியாம்மா, எதுக்கு எடுத்தாலும் என்னடா நினச்சிட்ருக்க, என்னமோ சொன்னியம்மா 6 மாதத்தில் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னிட்டு 3 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 மாதம் தான் இருக்குப்பா, இப்போ ரெடி பண்ணுறாளியே பாருப்பா வந்துட்டான் அப்படின்றான். நம்ம வந்துட்டு நீங்கள் தான் சும்மா இருடா அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜிம்மிக்கு அவங்கள தான் உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. வயன் நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. கொஞ்சம் அப்படி வா பேசணும். இல்லைங்கக்கா, வா பேசணும், காலேஜுங்க வா பேசணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறாரு. நீங்களும் காயம் முறைச்சிட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. போயிட்டு நிற்க அவர் வந்துட்டு கொஞ்சம் அங்கே வந்து யாருமே இல்லை, அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் சொல்லுவியா எப்போவுமே, பர்சனலில் ஒன்றுமே இருக்காதா உனக்கு அப்படின்றார். நீங்கள் ஃப்ரெண்டுனா எல்லாத்தையும் சொல்லிடுவியா, இதுவே வந்துட்டு நான் ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு உன்னை வந்து கேர் பண்ணி லவ் பண்ணி நல்லா பார்த்துட்டு இருந்தேன்னா நமக்குள்ளே இருக்கிற இன்டிமேட்டும் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தான் அப்படி இல்லையே. ஓ சொல்லுவியான்னு தான் கேட்டேன். ஒரு படிக்கிற பிள்ளை தானே ஒயன், நீ உனக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லையா, எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்ட்டு இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்டு அழுகாத குறையாக நின்றுட்டுருக்கீங்க. சரி விடு, நீங்கள் தானே டைவர்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதனால தான் நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாமே சொன்னேன், இப்போ வந்து இப்படி பிடிச்சி திட்டுறீங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறீங்க. அவர் உங்களை பார்த்து எதுக்கு இப்போ அழுகிற, நான் உனக்கு ஏதாவது சொன்னேன்னா சும்மா அழுகாதா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே வந்துடுச்சு. என்ன சொல்ல, அவர் அப்படி பேசவும் டியர்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே அழுந்துகிட்டே அவரை பார்க்குறீங்க தேம்பி. வயன் அழுகாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணுறாரு அவர் தப்பா வச்சு. நீங்கள் அப்படியே தேம்பிகிட்டே பார்க்குறீங்க. சரிடி அழுகாத. நீங்கள் அவர் டீ போடவும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு சரி அழுகாத, சாரி தெரியாமல் திட்டேன், இனிமேலாச்சும் நமக்குள்ளே இருக்கிறத நமக்குள்ளே ப்ரைவேட்டாக வச்சுக்க கற்றுக்கொடி, வெளியே சொல்லாதடி இதெல்லாம் அப்படின்றாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. அப்புறம் சின்னதாக சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் சொல்லியே தேம்பிட்டே இருக்கீங்க. அப்படியே தேம்பிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. அவர் டப்புன்னு உங்களை இழுத்து அவர் செஸ்ட்டோடு அணைச்சிக்கிறாரு. சரிடி திட்டலை, அழுகாத, எல்லோரும் நம்மளை தாண்டி பார்க்குறாங்க, அழுகாத அப்படின்றாரு. நீங்களும் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டாப் ஆகி கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் அவரை பார்க்குறீங்க. சரி நீங்கள் போங்க, நான் காலேஜுக்கு போய்க்கிறேன்.
ஒயன் அப்படின்றாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு வீட்டுக்கெல்லாம்? இல்லை நான் வரல, நான் போகிறேன், போங்க, நீங்கள் போங்க, எனக்கு காலேஜு அப்படின்றீங்க. வீட்டுக்கு போகலாண்டி, ப்ளீஸ் வா. எனக்கு இன்றைக்கி லீவ் இல்லை, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்றாரு. ஃபஸ்ட் டைம் நார்மலாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் அவரை ஷாக்காக பார்க்குறீங்க. எதுக்கு? அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுண்டி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நானும் வந்துட்டதுக்கப்புறம் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க்கை பார்ப்பீங்க. அப்புறம் என்னை திட்டுவீங்க. இதுக்கு நான் காலேஜ்லேயே இருந்துப்பேன், நீங்கள் போங்க அப்படின்றீங்க. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு டைட்டாக. வலிக்குது, விடுங்க கையை அப்படின்றீங்க. வாடி வீட்டுக்கு போகலாம், சும்மா எதுக்கு எடுத்தாலும் அப்படின்ட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ ஜிம்மினோட அம்மா தான் வந்துட்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மாவும் அப்பாவும் ரெடி ஆகிருப்பாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் சம்திங் அப்படின்ட்டு ரெடி ஆகிருப்பாங்க. உங்களையும் ஜிம்மினையும் பார்த்ததும் அவங்க அம்மா வந்துட்டு, ஏண்டா ஜிம்மின் அவளை காலேஜில் தானே விடுறேன்னு போனேன், அவளே இதுக்கு வீட்டுக்கு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டு காலேஜ் இல்லையாம்மா? இவர் தான் என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார், நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஜிமின் அப்படியே உங்களை திரும்பி முறைச்சி பார்க்குறாரு. அப்போ தான் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு என்ன இவன் பண்ணுறான், சரியில்லையே இவன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா அது எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவா, இவன் வேறு ஒரு 1 மந்த்தாக என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாலா, அதாம்மா இன்னைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான், நம்ம பையன் வந்துட்டு ஓகே அவன் மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட கண்ணை காட்டுறாங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டு ஓகே தான், நான் தான் சொன்னேன்ல மேரேஜ்க்கு அப்புறம் சரியாகிடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐஸ்லேயே பேசிக்கிறாங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா, சரி ராணி வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம், பார்த்து அவளுக்கு என்ன வேணுமோ வேணாமோ பார்த்து எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துக்கூடா, நானும் அப்பாவும் இங்கே கொஞ்சம் வெளியே போகிறோம் ஃபங்க்ஷன் விஷயமா, அதனால் நாங்கள் போயிட்டு ஒரு 2 days கழித்து தான் வருவோம், நீ அவளை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு ஓகேம்மா 2 days 2 days அப்படின்ற மாதிரி தான் திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இவன் ஏன் இப்போ இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஐஸை சுருக்கி பார்க்குறீங்க. அவங்க அம்மா, சரிம்மா ஒயன் பார்த்துக்கோ, அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோமா, 2 days அப்புறம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் பவுட் பண்ணிவிட்டு போகிறவங்களே பார்க்குறீங்க. அவங்க வெளியே போனதுமே ஜிமின் டப்புன்னு வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டார். நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்னங்க நான் காலேஜ் போயிருப்பேன்ல, ஏங்க இப்போ இப்படி பண்ணுறீங்க? பாருங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் பாட்டுன்னு ஒர்க் பண்ணுவீங்க, அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன்? நான் ஒர்க் தான் பண்ண போகிறேன். நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. பாருங்கள் இதுக்கு தான் நான் காலேஜ் போகிறேன், நான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருடி முழுசாக கேளுடி, என்ன கேட்கணும்? நான் ஒர்க்கு தான் பண்ண போகிறேன், ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, நீ வந்து அதுக்கு ஒழுக்கமாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அப்படியே கோஆப்ரேட். நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ பேச்செல்லாம் மாறுது? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் பேக் எடுக்கிறீங்க. அவர் உங்கள் பேக்கை பிடிச்சி தூக்கி வீசுறாரு, அது சோஃபாவில் போய் விழுகுது. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டே ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு வராரு. நீங்கள் பேக்வேர்டில் போகிறீங்க, அவர் ஃப்ரண்ட்வேர்டில் வர நீங்கள் பேக்வேர்டில் போகிறீங்க. என்னத்துக்கு இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் எல்லாம் போய் இப்போ பாருங்கள் அப்படின்றீங்க. அவர் அப்படியே முன்னாடியே வராரு. ஒர்க் இருக்குது தான், ரொம்ப முக்கியமான ஒர்க், 3 மாதமாக ஒர்க்கை பெண்டிங்கில் வச்சிட்டேன்னா ஒர்க் அதான் இப்போ அப்படின்ற மாதிரி வராது. நீங்களா போச்சு இவன் பார்வையே சரியில்லையே, ஐயோ அத்தை யாரையும் வீட்டில் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி அவர் அப்படியே பவுட் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவர் வர நீங்கள் போய் வாலில் பின்னாகிறீங்க. அப்படியே உங்களை வந்துட்டு லாக் பண்ண மாதிரி ஹேண்டை ப்ளேஸ் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஐஸு, நோஸு, சிக்ஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அப்படியே அவர் பொறுமையாக உங்கள்கிட்ட லீனாகி வராரு. நீங்கள் உங்களுக்கு வந்து ஓகே தான், ஏன்னா உங்களுக்கு அவரை பிடிக்கும்ல. நீங்களும் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி நிற்கிறீங்க. ஜிமின் பொறுமையாக வந்துட்டு உங்களை வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு.
எங்களுக்கா அப்படியே ஷாக்காக இருக்குது. நீங்கள் பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. ஸ்டில் இன்னும் உங்கள் லிப்பும் அவர் லிப்பும் அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்னடி என்ன அப்படி பார்க்க உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் அதான் 6 மந்த் கழிச்சு டிவோர்ஸ் தரேன்னு சொன்னீங்கல்ல. அது அப்போ மைண்ட் செட்ரி. இப்போது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. நீங்கள் போ ஒன்றும் பிடிக்க தேவையில்லை அப்படின்னு திருப்புறீங்க. உங்கள் மூஞ்சி அவர் உங்கள் செக்ஸில் என் ஆசை பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக உங்கள் சிக்ஸில் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் அவரை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சி வாலில் பின் பண்ணிட்டு உங்கள் கிட்ட வராரு. பொறுமையாக உங்கள் நெக்கில் வந்து ப்ளீஸ் அதான் சொல்கிறேன்ல, அதை எதுவும் அப்போ இருக்க மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு எகைன் உங்கள் நெக்கில் வந்து அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சினுங்க விடுங்க சிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை 2யுமே ஷேக் பண்ணுறீங்க. அவர் பொறுமையாக உங்கள் கையை விட்டுட்டு அப்படியே உங்களை வந்துட்டு ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. என்ன 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 பண்ண போகிறீங்க? எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அவரையே வந்துட்டு பார்த்துட்டே வரீங்க. அவர் போயிட்டு பெட்ரூமுக்கு உங்களை தான் தூக்கிட்டு போகிறாரு. பெட்ரூமில் வந்துட்டு உங்கள் பெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. என்னங்க ஐயோ என்னங்க அப்படின்றீங்க. அவர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்ககிட்ட வராரு. உங்கள் மேலே தான் ஹோவர் ஆகுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. நான் சின்ன பொண்ணு இல்லை. இல்லடி உனக்கு 19 முடிய போகுது, சின்ன பொண்ணுலாம் நீ கிடையாது அப்படின்றாரு. நீங்கள் அவரையே பாவமாக பார்க்குறீங்க. ப்ளீஸ் இப்போ வேணாமே, நான் காலேஜ் முடிச்சுக்கிறேன், இன்னும் 6 மாதம் தானேடி, புரிஞ்சுக்கோடி அப்படின்றாரு. நீங்களா அவரை அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் ஷர்ட் கலரை வந்து டைட்டாக பிடிக்கிறீங்க. ப்ளீஸ் சரி நைட்டு பார்த்துக்கலாம், இப்போ வேணாம், எனக்கு பகலில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினுங்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணி சினுங்காத, சினுங்கினா சத்தியமாக ரொம்ப ரஃப்பாக போயிடுவேன். இத்தனை நாள் இந்த அழகை பார்க்காம இருந்ததே தப்புன்னு நினச்சிட்ருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் ஷர்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே வந்துட்டு பார்க்குறீங்க. அவர் உங்கள் ஷர்ட் வந்துட்டு அதான் அந்த க்ராப் டாப் மாதிரி போட்டிருப்பீங்கள்ல, அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்கள் அப்பர் செஸ்ட்லலாம் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சினிங்கிறீங்க. சிம்மின் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட் காலர் வந்து பிடிச்சி டைட்டாக இழுக்கிறீங்க. அவர் மேலே வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தான் வந்துட்டு உங்கள் ஸ்கர்ட்டில் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சிம்மின் ப்ளீஸ், நான் சின்ன பொண்ணு இல்லடி நீ பெரிய பொண்ணு, பார்த்தியா எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக வச்சுருக்கு, உங்களுக்கு அவ்வளோதான், ஒரே ப்ளஷ்ஷிங்காக இருக்குது. நீங்கள் அவர் அப்படி செல்லமாக கன்னத்தில் தட்டுறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி என்ன போட்டா நீங்கள் வேணாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அழுகிற மாதிரி அவரை பார்க்குறீங்க. அவர் அதெல்லாம் கேட்கல. பொறுமையாக வந்துட்டு உங்கள் ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே தான் உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ்ஸஸாக வைக்கிறாரு. அப்படியே அவரும் வந்துட்டு அவரோட ஷர்ட்டு அந்த பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. நீங்கள் அவரை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஷைனாக இருக்குது அப்படின்னு சினிங்குறீங்க. அவர் பெட்ஷீட் எடுத்து உங்கள் 2 பேரையும் போட்டு கவர் பண்ணுறாரு. ஓகேவா? நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. அவர் பொறுமையாக வந்துட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட போய்ட்டு கிஸ் பண்ணி சக் பண்ணுறாரு. நீங்கள் அவர் ஹேரை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு சிம்மின் ப்ளீஸ் பொறுமையாக போங்க அப்படின்றீங்க. அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அவர் டியூட்டியில் கரெக்டாக இருக்கார். அப்படியே தான் பொறுமையாக அவர் ஹேண்ட் வந்துட்டு உங்கள் ஹிப்பில் இருந்து கீழேன்னு போகுது. அவர் ஹேண்ட் வந்துட்டு அப்படியே கீழே போகுது. நீங்கள் அவர் ஹேண்டை டப்புன்னு பிடிச்சிட்டிங்க. கையை விடு ப்ளீஸ் கையை விடுடி, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நான் இருக்கேன்ல, கை விடு. நீங்களும் பொறுமையாக அவர் கையை விடுறீங்க. அவர் அப்படியே தான் வந்துட்டு உங்கள் இன்னர்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருப்பார். ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்துட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. நீங்கள் அவரையே வந்துட்டு பார்க்குறீங்க. பொறுமையாக ப்ளீஸ் வலிக்காமல் அப்படின்றீங்க. அவர் உங்கள் ஐஸில் கிஸ் பண்ணி
கண்டிப்பாம்மா வலிக்காது, வலிச்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்களா அழுகுறீங்க, ஜிம்மி ஜிம்மி வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் எடுத்துடுங்க வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண டைம் தராரு. நீங்கள் அப்படியே அழுந்துட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது டைம். அப்படியே அவர் பொறுமையாக மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் கத்துறீங்க, ஜிமின் வலிக்குது, ப்ளீஸ் எடுத்துருங்க, என்னால் முடியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி, ஒன்றும் இல்லடி புரியுது, கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்குது, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கும் கொஞ்சம் நேரம் போக போக அப்படியே பெயின் போய் ப்ளஷர் ஆகுது. நீங்களும் அப்படியே ஜிம்மினோட நேமை சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. அவருமே அப்படியே கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிருப்பார். அப்படி தான் அவருக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் போயிருக்கோம். அப்படியே அவர் டயர்டாக அவங்க பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு உங்கள் ஐஸில் கிஸ் பண்ணி, லவ் யூ டி. கேட்கல. உனக்கு கேட்காது, நானே அதிசயம் சொல்கிறது. இது வரைக்கும் கேட்கலாம் ஒன்றும் இல்லைன்னா என்னடி பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவர்கிட்ட புல் பண்ணுறாரு. நீங்கள் பெயின்லெஸ், வலிக்குதுங்க, இப்படி தான் பிடிச்சி இழுப்பீங்களா அப்படின்றீங்க. அவர் உங்கள் ஹிப்பை ரப் பண்ணிவிட்டு, சரிடி சாரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஒயன் ஒயன் கேத்தானே இருக்கேன், என்னன்னு சொல்லுங்கள், சும்மா ஒயன்னிட்டு. லவ் யூடி, ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்த்து அவர் செக்ஸை கப் பண்ணுறீங்க. கப் பண்ணி அவர் லிப்பில் லவ் யூ டூடா அப்படின்றீங்க. என்னது டாவா? ஆமாம், இப்போ நீங்கள் புருஷன் இல்லை, அது எனக்கு முழுசாக சொந்தமாயிட்டு இல்லை, அப்போனா டா போடுவேன். பழைய ஜிம்மினை கொண்டு வந்தேன்னா சரியாக போயிடும். அவன் இனி வரமாட்டான். ஏன்? ஆமாம் வரமாட்டான், அதான் இருக்குது இல்லை பாட்டு ஒன்று. என்னடி அப்படின்றாரு. ஆமாம், இப்போது எல்லாம் பொம்பளை வாசப்படுற வரைக்கும் தான், பட்டுச்சின்னு வை, சினிமா டைலாக்லாம் பேசாத, செட் ஆகலை அப்படின்றாரு. நீங்கள் அவரை க்யூட்டாக மறைச்சி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை டைட்டாக எடுத்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. ஓகேடா ஆர்மிஸ், அவ்வளோதான் ஹாப்பி என்டிங். எனக்கு அவ்வளோவா வாய்ஸ் ஓவர் தெரியாதான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஏதாவது சின்ன கரெக்ஷன் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக நான் போடுறேன். எனக்கு நான் இடையில ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ அதனால தான் டபுள் டூஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து டேவோட எஃப்எஃப் தான், அதை நான் காப்பி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுருவேன். அது வில்லேஜ் எஃப்எஃப். ஓகேடா ஆர்மிஸ், டாடா பை பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். லவ் யூ, பாய்.